திமுக தொண்டர்கள் அடுத்த 3 மாதங்கள் தேர்தல் பணியாற்றி நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாஜகவினர் திருக்குறளை சொல்லியும் பொங்கலை கொண்டாடியும் தமிழக மக்களை ஏமாற்ற நினைப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு செங்கோல், கேடயம் மற்றும் வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. மாநாட்டில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அரசு கேட்ட நிதியை வழங்காமல் பாஜகவினர் திருக்குறளை சொல்லி பொங்கல் விழாவை கொண்டாடி தமிழக மக்களை ஏமாற்ற நினைப்பதாக விமர்சித்தார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல. மேலும் அடுத்த 3 மாதங்கள் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கு உழைக்க வேண்டும் எனவும் திமுக தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். உயிரினும் மேலான இளைஞரணி தம்பிமார்களே, வருகின்ற 3 மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில் தான் இந்தியாவினுடைய அடுத்த 5 ஆண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு. இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதனை காலம் சொல்லட்டும், நாடும் நமதே, 40 நமதே. மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் பாஜகவால் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என்றார். ஒன்றிய அரசுக்கு ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. முன்னதாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்படாமலேயே திறக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பினார். கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம். ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல், அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்க ஆளுங்களே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள். அதுக்கு ஹாலிடே வர 6 நாள் லீவு. இன்றைய மாநாட்டில் நீட் விலக்கு கோரி திமுக இளைஞரணி சார்பில் பெறப்பட்ட 85 லட்சம் கையெழுத்து அடங்கிய அஞ்சல் அட்டையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்படைத்தார். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கும் கூடுதல் தகவல். திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு 16 ஆண்டுகளுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட மாநாட்டு பந்தல் மற்றும் நாற்காலி அமைக்கும் இடம் அனைத்தும் 9 லட்சம் சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளதால் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.